விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு 380 சிறப்பு கணபதி ரயில் இயக்கப்படும் என இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா ஆகஸ்ட் 27ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 6ஆம் தேதி வரை நடைபெறும். விழா கால கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் மகாராஷ்டிரா மற்றும் கொங்கன் பிராந்தியத்தில் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே தெரிவித்துள்ளது. ஏற்கனவே சில கணபதி சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாகவும் பண்டிகை நெருங்கும் போது சேவைகள் அதிகரிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் தீர்த்த திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோயிலின் 25ஆம் நாள் விழாவாக நடந்த தீர்த்த உற்சவத்தில் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை தரிசித்தனர். வள்ளி தெய்வானை, சண்டேஸ்வரி மற்றும் விநாயகருடன் முருகப்பெருமான் எழுந்தருளி வலம் வந்தார். தொடர்ந்து மாலையில் கொடியிறக்கத்துடன் திருவிழா நிறைவுக்கு வந்தது. வரும் பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தலா 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொங்கல் பரிசுத் தொகை அதிகரிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை தீபாவளி பண்டிகையின் போது முதலமைச்சர் அறிவிப்பார் என தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு 12,000 கோடி ரூபாய் நிதி தேவைப்படும் என கணக்கிடப்பட்டிருப்பதாகவும் அதற்கான நிதி ஆதாரங்களை உருவாக்க நிதித்துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. +1 துணைத் தேர்வு மறுமதிப்பீடு மற்றும் மறுகூட்டல் முடிவுகள் வருகிற 25ஆம் தேதி வெளியாகிறது. கடந்த மார்ச், ஏப்ரல் மாதங்களில் நடந்த +1 பொதுத் தேர்வில் ஓரிரு பாடங்களில் தோல்வியடைந்த மாணவ மாணவியருக்காக ஜூலை மாதம் துணைத் தேர்வு நடந்தது. அந்த துணைத் தேர்வில் பங்கேற்று மறுகூட்டல், மறுமதிப்பீடு கேட்டு விண்ணப்பித்திருந்த நிலையில் முடிவுகள் இணையதளத்தில் 25ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. முடிவுகளின் பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாளில் எவ்வித மாற்றமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். சிபிசிஐடி விசாரணையை துரிதப்படுத்தவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. அரசக்குடி கிராமத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஜெயசூர்யா நண்பர்களுடன் பைக்கில் புதுச்சேரி சென்றுவிட்டு திரும்பும்போது குள்ளஞ்சாவடி அருகே சாலை விபத்தில் இறந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஜெயசூர்யாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டது. கடவுளின் தேசம் என அழைக்கப்படும் கேரளாவில் உள்ள நீர்நிலைகளில் கருத்தில் கொண்டு கடல் விமான போக்குவரத்து திட்டம் அம்மாநிலத்தில் விரைவில் செயல்படுத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொச்சியிலிருந்து லட்சத்தீவிற்கு கடல் விமான சேவை இந்த ஆண்டு இறுதிக்குள் தொடங்கப்படும் என தெரிகிறது. ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஸ்பைஸ் ஷட்டில் 22 இருக்கைகள் கொண்ட கடல் விமான சேவையை வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு வழி பயணத்திற்கு சுமார் 12,000 வரை கட்டணமாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மகள் சாரா ஒரு தொழில் முனைவோராக முக்கியமான வாழ்க்கை பயணத்தில் ஈடுபட்டிருப்பது குறித்து சச்சின் டெண்டுல்கர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நமது குழந்தைகள் உண்மையில் அன்புடன் ஏதேனும் ஒன்றை மேற்கொள்வதை கண்டறியும் போது பெற்றோர் என்ற வகையில் அவர்கள் மீது எப்போதுமே நாம் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். சாரா தமது பயணத்தை சொந்த உழைப்பின் மூலம் ஒவ்வொரு செங்கற்களாக கட்டமைத்துள்ளார் என்றும் சச்சின் பதிவிட்டுள்ளார். இந்தியாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த டிரம்பின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் இல்லத்தில் FBI காவல்துறையினர் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். ஊடகத்திற்கு பேட்டியளித்த ஜான் போல்டன் இந்தியாவுடனான உறவை அதிபர் டிரம்ப் சிதைத்திருப்பதாக விமர்சித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அவரது இல்லத்தில் FBI அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதனிடையே போல்டன் எழுதியுள்ள புத்தகத்தின் வெளியீட்டு நிகழ்ச்சியையும் டிரம்ப் அரசு தடை செய்ய திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சென்னையில் நடைபெறும் கிராமத்து திருவிழாவில் நடிகர் கார்த்தி கலந்து கொண்டார். நந்தனத்தில் நடைபெற்று வரும் இந்த கிராமத்து திருவிழாவில் நாட்டின மாடுகள், கிராமிய இசைக்கருவிகள் மற்றும் கிராமிய உணவுகள் இடம்பெற்றுள்ளன. அது மட்டுமின்றி கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்படுகின்றன. இவற்றை நடிகர் கார்த்தி உற்சாகத்துடன் பார்வையிட்டார்.
பின்னர் பேசிய அவர் கிராமம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள நகர்ப்புற இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இந்த கிராமத்து திருவிழா ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும் என கூறினார். எப்பவுமே விவசாயம் நமக்கு ரொம்ப முக்கியம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து வந்துருக்கிற இந்த இடத்துல நாம் எல்லாரும் அவங்கள அரவணைக்கணும், அவங்களுக்கான உந்துதலை நம்ம கொடுக்கணும். ஸோ தயவு செஞ்சு இந்த சாட்டர்டே சண்டே இருக்குது. நான் என் கூட படித்த பசங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு ஃபுல்லாகவே நான் மெட்ராஸ் தான், எனக்கு கிராமம்னா என்னென்னே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிராமம்னா என்னென்னு நீங்கள் பார்க்குறதுக்கும் உங்கள் குழந்தைகள் பார்க்குறதுக்கும் ஒரு மிக அரிய ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா மார்னிங் ஃபுல்லாக ஸ்டால்ஸ் இருக்கும், ஈவினிங் ஆனால் இங்கே நிறையா கலை நிகழ்ச்சிகள் இருக்கும். பீகாருக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணித்தார். முக்கியமாக கங்கை நதிக்கு மேல் 6 வழிச்சாலை கொண்ட மேம்பாலம் இடம்பெற்றுள்ளது. இதனால் போக்குவரத்து இணைப்புகள் பெரிதும் மேம்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் பக்தியார்பூர் முதல் மோகாமா வரை 4 வழிச்சாலை, 660 மெகாவாட் திறன் கொண்ட வெப்ப மின் நிலையம் திட்டங்களும் தொடங்கப்பட்டுள்ளன. இதனுடன் பல நகர்ப்புற திட்டங்களுக்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். பீகார் மாநிலம் கயாஜி டெல்லி இடையிலான அம்ரித் பாரத் விரைவு ரயில், வைஷாலி கோடர்மா இடையிலான ரயில் என 2 புதிய ரயில் சேவைகளை பிரதமர் மோடி தொடக்கி வைத்தார். இதில் கயாஜி டெல்லி விரைவு ரயில் பீகார் மாநிலத்திற்கு அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் கிடைக்கும் 7வது ரயில் சேவையாக அமைந்தது. 130 கிலோமீட்டர் வேகத்தில் பாயக்கூடிய இந்த ரயிலில் பல்வேறு நவீன வசதிகள் உள்ளன. மாடுலர் கழிவறை, அவசர கால சேவைக்கான டாக் பேக், சார்ஜிங் சாக்கெட்டுகள் என நவீன வசதிகள் இந்த ரயிலில் உள்ளன. ஒரு முதலமைச்சர் சிறையில் அமர்ந்து கொண்டு எப்படி அரசு கோப்புகளில் கையெழுத்திட முடியும் என்று பிரதமர் மோடி ஆவேசத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளார். பதவி பறிப்பு மசோதா குறித்து முதன்முறையாக பிரதமர் மோடி தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். அந்த வகையில் பீகாரில் உரையாற்றிய அவர், ஒரு சாதாரண அரசு ஊழியர் 50 மணி நேரம் சிறையில் இருந்தால் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாகவும், ஆனால் ஒரு முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு இந்த நிலை இல்லை என்றும் கூறியுள்ளார். கொல்கத்தா மெட்ரோவின் 3 புதிய பாதைகளை பிரதமர் மோடி தொடக்கி வைத்தார். பீகார் பயணத்திற்கு பிறகு பிரதமர் மோடி மேற்கு வங்கம் சென்றார். அங்கு 5200 கோடி ரூபாய் மதிப்பிலான போக்குவரத்து திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி சிலவற்றை தொடக்கி வைத்தார். கொல்கத்தா மெட்ரோவின் 3 புதிய பாதைகளை தொடக்கி வைத்ததோடு கோனா எக்ஸ்பிரஸ் ரயிலின் 7 கிலோமீட்டர் நீள உயரமான சாலைக்கும் அடிக்கல் நாட்டினார். இதனிடையே மெட்ரோ ரயிலிலும் பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டார். மத்திய அரசு மேற்கு வங்கத்திற்கு வழங்கும் பணத்தை திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் அபகரித்துக் கொள்வதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் பேசிய அவர், திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் வரை வளர்ச்சிக்கு வாய்ப்பில்லை என்றார். ஊழலும் குற்றங்களுமே திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியின் அடையாளங்கள் என்று பிரதமர் மோடி காட்டமாக விமர்சித்தார். குஜராத் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. குஜராத் மாநிலம் போர்பந்தரில் பெய்த கனமழையால் மாதவ்பூர் பகுதி தனி தீவாக மாறியுள்ளது. வெள்ளத்தின் பாதிப்பு குறித்து எடுக்கப்பட்ட ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கர்நாடகாவில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக பெலகாவி மாவட்டத்தில் நிலைமை மோசமடைந்துள்ளது. மகாராஷ்டிராவில் கொய்னா அணை நிரம்பியதால் வினாடிக்கு 2 லட்சம் கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டதில் பெலகாவி முழுவதும் வெள்ளம் பரவியது. அங்குள்ள லட்சுமி கோவில் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் பல இடங்களில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன. சவாய் மாதோப்பூர் ரயில் நிலையத்தில் தண்டவாளங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. இதனால் இப்பகுதி வழியாக இயக்கப்படும் ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டது. சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து ரயில் பயணிகளை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் பணிகளும் முடுக்கிவிடப்பட்டன. ராஜஸ்தான் மாநிலம் சவாய் மாதோப்பூரில் உள்ள சூர்வல் அணை பகுதியில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. படகில் 10 பேர் பயணம் செய்ததாக கூறப்படும் நிலையில் 4 பேர் மீட்கப்பட்டனர். மக்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள் காண்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. தூய்மை பணியாளர்களுக்கு வாரம் ஒரு நாள் சுழற்சி முறையில் விடுப்பு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்தின் இயக்குநர் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். மேலும் அவர் தனது சுற்றறிக்கையில் தூய்மை பணியாளர்கள் விடுப்பெடுக்கும் போது ஊதியத்தில் பிடித்தம் செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார்.
மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் கடந்த 5 நாட்களாக நடத்தி வந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச ஊதியம், தீபாவளி போனஸ் உள்ளிட்ட 3 முக்கிய கோரிக்கைகள் தொடர்பாக வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற 11ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டது. மற்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் உறுதியளித்ததாக தூய்மை பணியாளர்கள் தெரிவித்தனர். பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைக்க தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது. இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கும் படிவம் 6 குறிப்பிடப்பட்டுள்ள 11 ஆவணங்களுடன் ஆதார் அடையாள அட்டையையும் ஒரு ஆவணமாக சேர்த்து விண்ணப்பிக்கலாம் என்று நீதிபதிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் தங்களது ஆட்சேபங்களை செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு பதில் அக்டோபர் முதல் வாரத்தில் பிரதமர் சென்னைக்கு வருவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் இந்திய ஓட்டுநர் ஏற்படுத்திய சாலை விபத்திற்கு பிறகு வெளிநாட்டு ட்ரக் ஓட்டுநர்களுக்கு விசா வழங்குவதை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. இது இந்தியா உட்பட பல நாடுகளில் இருந்து வரும் ஓட்டுநர்களுக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தும். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வெளிநாட்டு ஓட்டுநர்கள் அமெரிக்கர்களின் உயிருக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் ஆபத்தாக உள்ளதாக கூறியுள்ளார். புளோரிடாவில் இந்திய ட்ரக் ஓட்டுநர் தவறான யூ-டர்ன் காரணமாக மினிவேன் மீது மோதி 3 பேர் உயிரிழந்தனர். உத்தராகண்ட் மாநிலத்தின் சமோலி மாவட்டத்தில் குருமா என்ற கிராமத்தில் மேகவெடிப்பு ஏற்பட்டு 12 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளதால் மின்சாரம் மற்றும் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. மாநில பேரிடர் மீட்புப் படையினர் வீடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். 2 பேர் காணாமல் போயுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. மண்சரிவு காரணமாக பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. வாக்குத்திருட்டுக்கு எதிராக ராகுல் காந்தி நடத்தும் யாத்திரையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். பீகாரில் வாக்குத்திருட்டுக்கு எதிராக காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி வாக்காளர் அதிகார யாத்திரை மேற்கொண்டுள்ளார். இந்த யாத்திரையில் வரும் 26, 27ஆம் தேதிகளில் பிரியங்கா காந்தியும், 27ஆம் தேதி தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினும், 29ஆம் தேதி கர்நாடக முதல்வர் சித்தராமையாவும் பங்கேற்கின்றனர். இதேபோன்று உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ், ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, இமாச்சல பிரதேச முதல்வர் சுக்வீந்தர் சிங் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதால் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் இந்த அறிவிப்பை தெரிவித்திருக்கிறார். கனமழையால் காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக உபரி நீர் வருகையால் தமிழகத்திற்கு ஓராண்டில் வழங்க வேண்டிய காவிரி நீரை 81 நாட்களில் வழங்கியுள்ளது. ஜூன் முதல் ஆகஸ்ட் 20 வரை தமிழகத்திற்கு 182 டிஎம்சி நீர் கிடைத்துள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஒரு ஆண்டிற்கு 177.2 டிஎம்சி நீரை கர்நாடகா தமிழகத்திற்கு வழங்க வேண்டும். அதன்படி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் காலகட்டத்தில் 70 டிஎம்சி நீர் மட்டுமே வந்திருக்க வேண்டும். ஆனால் தென்மேற்கு பருவமழை காரணமாக கூடுதலாக 112 டிஎம்சி நீர் கிடைத்துள்ளது. அணைகள் நிரம்பி கர்நாடகா திறந்துவிடும் உபரி நீர் கணக்கில் கொள்ளப்படாது என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் 5000 புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டிருப்பதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 11000 புதிய பேருந்துகளை வாங்க முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாக கூறினார். இதில் 5000 பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டதாகவும் 6000 பேருந்துகள் படிப்படியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். ஆந்திரா தனி மாநிலமாக உருவாகி 10 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் ஒரு நிரந்தர தலைநகரம் அமையாமல் இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 2014ஆம் ஆண்டு ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா பிரிந்த நிலையில் ஹைதராபாத் பொது தலைநகராக 10 ஆண்டுகளுக்கு தொடரும் என அறிவிக்கப்பட்டு காலக்கெடு முடிந்தது. ஆனால் அப்போது முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடு அமராவதியை புதிய தலைநகராக அறிவித்து கட்டுமான பணிகளை தொடங்கினார். ஆனால் 2019இல் ஆட்சி மாற்றம் ஏற்பட ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சரானார். அமராவதி திட்டம் ஒரு பிராந்திய திட்டம் என குற்றம் சாட்டிய ஜெகன்மோகன் விசாகப்பட்டினம், கர்னூல், அமராவதி என 3 தலைநகரங்களை உருவாக்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். இந்நிலையில் மீண்டும் முதலமைச்சரான சந்திரபாபு நாயுடு அமராவதி கனவை நனவாக்க வேகமாக செயல்பட்டு வருகிறார். ஆனால் கூட்டணி கட்சியான பாஜகவின் மௌனம் அவருக்கு பெரும் சவாலாக உள்ளது. பாஜக தன் கட்சியை உடைத்து விடுமோ என்ற அச்சமும் சந்திரபாபு நாயுடுவுக்கு இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க சந்திரபாபு தயங்குகிறார் என்றும் கூறப்படுகிறது.